இனிமேட்டு செத்தாலும் நான் வந்து ஏர்போர்ட்ல பிரஸ் மீட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார். அண்ணாமலையா இவ்வளவு எக்ஸ்ட்ரீமா செத்தாலும் பேட்டி தர மாட்டேன்னு சொல்றாரு. அதாவது விரக்தியின் உச்சம். என்னை நீங்க வந்து ராஜ்யசபா எம்பி ஆகி எனக்கு ஒரு கேபினட் மினிஸ்டர் கொடுங்க அப்படின்னு ஐயா கேட்டிருக்காரு. ஐயா தானே இவரு நரேந்திர மோடிக்கு செல்லப்பிள்ளை. நரேந்திர மோடி தான் முதல்ல காரி துப்பி இருக்காரு. தம்பி, நீங்க கல்ட்டுக்கு உங்களுக்கு வந்து கேபினட் மினிஸ்டர்லாம் கிடையாது, தேசிய செயலாளர் எடுத்துக்கு கௌரவமான பதவி. அச்சுராஜாவே அதுலதான் இருந்தார். அச்சுராஜாவே அதுலதான். மாரிதாசும் டெல்லிக்கு போனதா தகவல்கள் வருகிறது. மாரிதாஸ் வந்து யாரு அப்படின்னா குருமூர்த்தியோட ஆளு. குருமூர்த்தியை மதிச்ச ஒரே ஆள் மாரிதாஸா தான் இருப்பான் நான் நினைக்கிறேன். அண்ணாமலை மாநில தலைவராக வரதுக்கு முன்னாடியே மாரிதாச மாநில தலைவராக ஆக்கணும்னு சுத்துறது குருமூர்த்தி தான். குருமூர்த்தி ஒரு பக்கெட் வந்து காய் நகர்த்துறதுக்காக தான் மாரிதாசையும் கூட்டு போய் டெல்லியில் உட்காந்துருக்காரு. மாரிதாஸ் தலைவராக வாய்ப்பு உண்டா? தமிழக பாஜகவுக்கு யார் தலைவராக வரப்போறாங்க? நயினாரா, வானதியா, தமிழிசையா, கேடி ராகவனா? இந்த வீடியோ வந்து அதிகமா மாட்டினதுனால பெரிய அளவுல வந்து கேடி ராகவனால கையை காலேஜ் சும்மா இருக்கணும். சங்கம் வந்து நயினார் நாகேந்திரனை வந்து மாநில தலைவராக போட்டால் நல்லா இருக்குங்க, செலவு பண்றாருங்க, பண்ணையார் நல்லா பண்ணுவாருங்க, சங்கம் சப்போர்ட் பண்றதுனால தான் அமித்ஷா நேரடியாக கூப்பிட்டு நீ எடுத்துங்கன்னு சொல்லியும் வேணாங்க அப்படின்னு சொல்லி தள்ளி வைக்கிறார். ஏன் தள்ளி வைக்கிறார்? திமுகவுக்கு ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நேற்று டெல்லிக்கு சென்றிருக்கிறார். அதே போல மாரிதாசும் டெல்லிக்கு சென்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. இந்த சூழலில் அடுத்த பாஜக தலைவர் யார் என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்துள்ளது. இது குறித்து நம்மிடையே விவாதிப்பதற்காக சமூக செயல்பாட்டாளர் தோழர் சத்யபிரபு செல்வராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். வணக்கம். வணக்கம் பிரதர். அதாவது நேற்று டெல்லிக்கு கிளம்புறாரு அண்ணாமலை. ஏர்போர்ட்ல பத்திரிகையாளர்கள் மைக்கை நீட்டுறாங்க. இனிமேட்டு செத்தாலும் நான் வந்து ஏர்போர்ட்ல பிரஸ் மீட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார். டெல்லிக்கு போயிருக்கிறாரு. மாரிதாசும் டெல்லிக்கு போனதா தகவல்கள் வருகிறது. என்ன நடக்குது? அண்ணாமலையா இவ்வளவு எக்ஸ்ட்ரீமா செத்தாலும் பேட்டி தர மாட்டேன்னு சொல்றாரு. அதாவது விரக்தியின் உச்சம் அண்ணாமலைக்கு. அண்ணாமலை வந்து போட்ட ஆட்டத்துக்கெல்லாம் வந்து என் கார்டு வந்துருச்சு. என்னன்னா, அடுத்த பாஜக மாநில தலைவர் யார் அப்படின்னு ஒரு கொஷின். ஒரு பக்கத்து அண்ணாமலை, ஒரு பக்கத்து மாரிதாஸ், ஒரு பக்கத்து தமிழிசை சவுந்தரராஜன், இன்னொரு பக்கத்து வானதி சீனிவாசன், இன்னொரு பக்கத்து கேடி ராகவன், கைங்கரிய கேடி ராகவன், இன்னொரு பக்கத்து நயினார் நாகேந்திரன். இப்படி வந்து பலமுனை போட்டிகள் இருக்குது. அதன் ரீதியாக தான் அண்ணாமலை நேற்று நைட்டு மூஞ்ச தொங்க போட்டுட்டு சாவு வீட்டுக்கு போகிற மாதிரி கிளம்பி டெல்லி போனது. அந்த பந்தா பில்டப்லாம் இல்லாமல் என்னமோ வந்து தமிழ்நாட்டுக்கே இவர் தான் ஆளுங்கிற மாதிரி பண்ணுவான்ல, ஒரு இது கூட 10 பேரை வச்சுக்கிறது, ஒரு மாதிரி பார்க்கறது, அண்ணாங்கிறது, அந்த பில்டப்லாம் நேற்று இல்லாமல் போனதுக்கு என்னன்னா பீஸை பிடிக்கிட்டாங்க. எப்படி பெதர் இப்போ வந்து நடந்து முடிஞ்ச எலெக்ஷனில் அதிமுக கூட பாஜக கூட்டணி வச்சுருந்தால் அவங்களுக்கு வந்து 10 to 15 சீட்டு கிடச்சிருக்கும் அப்படின்னு டெல்லி நம்புது. அப்படி கூட்டணி வைக்காமல் போனதுக்கு யாரா காரணம்னா அந்த அண்ணாமலை தான் காரணமாக இருக்கான். சரி, இது இங்கே மட்டும் கிடையாது, பக்கத்து ஸ்டேட்டான கர்நாடகாவிலையும் இதே பிரச்சனை. கர்நாடகாவில் என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, சிடி ரவி தொகுதியில் வந்து இந்த பட்டுப்புடவை மாட்டுனுச்சு, பணம் மாட்டுனுச்சு, சேலம் மாட்டுனுச்சு, குடம் மாட்டுனுச்சுங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்துச்சு. சிடி ரவி பங்கமாக தோத்தாப்புல. சிடி ரவியை தோக்கடிச்சது இந்த அண்ணாமலை தான். ஓகே, அங்கே இப்போ கர்நாடகாவில் பொறுப்பாளராக இருந்தார். ஆமாம், சிஎம் கேண்டிடேட்டு. ஒருவேளை சட்டமன்ற, அதாவது கடந்த கர்நாடகா சட்டமன்ற தேர்தலில் வந்து பாஜக ஜெயிச்சிருந்துச்சு அப்படின்னா சிடி ரவி தான் சிஎம். சிடி ரவிக்கு பெரிய பெரிய குத்தடி சைலகான ஒரு பெரிய ஆப்பா வச்சு சிடி ரவியை வந்து முச்சந்தியில் உட்கார வச்சிட்டான். அது வரைக்குமே டெல்லியில் அவன் சொன்னது என்னன்னா, நாம கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம், நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம் அப்படின்னு வாக்குறுதிலாம் கொடுத்துருந்தான். கடைசியில் கர்நாடகா சட்டமன்ற தேர்தலில் பாஜகவை தோக்கடிக்கிறதுக்கு காரணம் அண்ணாமலை தான், சிடி ரவியை தோக்கடிக்கிறதுக்கு காரணம் அண்ணாமலை தான். பாஜகவை ஒன்றும் இல்லாமல் ஐயோ உட்கார வச்சிட்டான். அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் வந்து நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் ஃபுல் வாஷ் அவுட்டு. கேரளாவில் கூட ஒரு தொகுதி வந்திருக்கீங்க. ஆனால் பாஜகவுக்கு பூஜ்ஜியமான தொகுதிகள் எங்கே அப்படின்னா தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விஷயம். இது வந்து டெல்லிக்கு பிடிக்கல.
இப்படி கண்டினியூஸா ஒவ்வொன்றிலையும் கடுமையான வாக்குறுதிகள் கொடுத்தாரு. 25% வாக்குகளை வாங்குவோம் அப்படின்னு அதை வெளிப்படையாவே ஆங்கில ஊடகத்துல இருந்து தமிழ் ஊடகத்து வரைக்கும் எல்லாத்துலயும் பேசினாரு. அதெல்லாம் இது பில்டப்லாம் பேசுவாரியா? அந்த பில்டப் நேற்று நைட்டு டெல்லி போகிறப்ப காமிச்சிருக்கலாம்ல, ஏன்னா காட்ட முடியாது. அது மட்டும் இல்லாமல் பிரதர், இவனை மாநில தலைவராக போட்டதுக்கப்புறம் இவன் பல இடங்களில் சொத்து குவிக்கப்பட்டது உண்மை. இவன் இன்னும் சொல்ல போனால் சட்டத்துக்கு புறம்பாக பணத்தை குவித்தது உண்மை. நமக்கே தெரியுத விஷயம் பிரதர், டெல்லி பாஜகவுக்கு தெரியாதா? அதுலேயும் திருச்சி சூர்யா 1000 கோடின்றாரு. 12 நாட்டில் அதாவது 12 நாட்டில் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க பிரதர். கூட உள்ள கட்சிக்காரனே சொல்கிறான், எங்கே பணம் இருக்குன்னே தெரியல, அவ்வளோ பணம் இருக்கான். அப்போ இவனை ஒரு மாநில தலைவராக நம்ம போட்டால் இவன் மொத்தத்தையும் வளைச்சி சுருட்டிட்டான் அப்படிங்கிற ஒரு கோபமும் பாஜகவுக்கு இருக்குது, எங்கள் டெல்லி பாஜகவுக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் தேவையில்லாத 7.5 இழுத்து விட்டு கட்சியை முடிச்சு விட்டான். இந்த கட்சிக்குன்னு கொஞ்சம் நெஞ்ச பேர் இருந்துச்சு, அந்த பேரை கேடி ராகவன் வீடியோ ரிலீஸ் பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயத்திலையும் பேசி நம்ம கட்சியை ஒன்றுலாம் ஆக்கி விட்டான் அப்படிங்கிற கோபம். அப்போ இனிமே உனக்கு அரசியலே வேணாண்டா, போடா ஓரமாக உட்கார்றா அப்படின்னு இவனை யாரு அரசியலுக்கு வளர்ப்பு தந்தையா இருந்து கூட்டிட்டு வந்தாரோ அந்த பிஎல் சந்தோஷை கை கழுவி காரி தூக்கி எறிஞ்சிட்டாரு. ஒண்ணு, அங்க எப்படி கர்நாடகாவில் சிடி ரவியை தோக்கடிச்சானோ அதே மாதிரியே தமிழ்நாட்டில் இவன் ஒருத்தருக்கு செக் வச்சான். அவர் தான் நயினார் நாகேந்திரன். நயினார் நாகேந்திரனா உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதிமுக ஆட்சியில் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப செல்வாக்காக இருந்தவர், ஜெயலலிதா அவர்களுக்கு ரொம்ப செல்லப்பிள்ளையாக இருந்தவர். அவருக்கும் சசிகலாவுக்கும் ஆகாத போன காரணத்தினால ஒரு நடிகை சம்பந்தமான பிரச்சனையில் அவர் அதிமுகவில் காணாமக்கப்படுறாரு. அதற்கப்புறம் கட்சி விட்டு வெளியே வராரு, பாஜக போறாரு, பாஜகவில் கன்ஃபியூஸாக வராரு. ஏன்னா பாஜகவில் நாம் கேபினெட் மினிஸ்டர் ஆகலாம், கேபினெட் மினிஸ்டர் ஆகிட்டோம்னா அது சிஎம்க்கு உண்டான புரோட்டோகால் அதுக்கு உண்டு, ஒரு மத்திய அமைச்சருக்கு உண்டு. அவர் அந்த நோக்கத்தில் தான் பாஜகவுக்கு போறாரு. பாஜகவில் கண்டினியூஸாக அவரால் பெருசாக ஜெயிக்க முடியல. இருந்தாலும் இந்த எலெக்ஷனில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து தான் செய்த அனைத்து பிஸ்னஸையும் அடகு வச்சு தன்னுடைய சொத்துக்களை அடகு வச்சு பணத்தை புரட்டி பணம் கொடுத்து அவர் இந்த முறை திருநெல்வேலி தொகுதியில் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறாரு. அவருக்கு கட்சியிலேருந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் 30 கோடி ரூபாய் பணம் வந்துச்சு. அதில் 5 கோடி ரூபாய் இங்கே உள்ள ஆட்கள், அதாவது இங்கே உள்ள அண்ணாமலை கமிஷன் எடுத்துக்கிட்டு 25 கோடி ரூபாய் அங்கே நிற்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு கொடுக்கணும். அந்த 25 கோடியில் தான் 21 கோடி தான் நயினார் நாகேந்திரனுக்கு போணுச்சு. அந்த 4 கோடி தான் உங்களுக்கே தெரியும், அந்த 4 கோடி மாட்டின பணம். இதில் மாட்டினுச்சு இல்லை, ரயில்வே ஸ்டேஷனில் மாட்டினுச்சு இல்லை, அந்த 4 கோடி ரூபாய் அந்த பணம். அந்த 4 கோடி ரூபாய் போட்டு கொடுத்தது அண்ணாமலை. ஏன்னா இந்த மாதிரி வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கறதுக்காக பணம் போயிருக்கு, அங்கே பணம் கொடுக்குறாங்க, இங்கே பணம் கொடுக்குறாங்க, நயினார் பணம் கொடுக்குறாரு, அப்படி ஒரு பேரை ஒரு பேட் இமேஜை நெகட்டிவ் கமெண்ட்ஸ் உருவாக்கி நயினார் நாகேந்திரன் தோக்கடிக்கணும், முத்திரை குத்தணும் அப்படின்னு அண்ணாமலை நினைச்சு பண்ணினான். இது அண்ணாமலை ஏன் பண்றான் அப்படின்னா, நயினார் நாகேந்திரன் ஜெயிச்சுட்டா கண்டிப்பா கேபினெட் மினிஸ்டர், இன்னொன்று நயினார் நாகேந்திரன் ஜெயிச்சுட்டா நம்ம ஸ்டேட்ல அவருடைய கை பாஜகவில் ஓங்கிரும், அப்போ நம்மளால இங்கே ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது, அப்போ நம்மளை மீறி ஒருத்தன் போக முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நயினார் நாகேந்திரன் ஒன்றும் இல்லாமல் வாஷ் அவுட் ஆகி விட்டான். இதுதான் நிலை. இதற்கு மேலே இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பிரதர். இன்னைக்கு பாஜகவில் மேல்நிலை பொறுப்பாளராக ஒருத்தரை போட்டிருக்காங்க. இப்போ சமீபத்தில் போட்டிருக்காங்க. அவர் பேர் அரவிந்த் மேனன். அவரை போடக்கூடாதுன்னு அண்ணாமலை போன முறையே டெல்லிக்கு போயிட்டு சொல்லிட்டு வந்தான். அவர் என்ன ஆர்எஸ்எஸ்ஸா இல்ல பாஜக காரரா? பிரதர் அவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்து பாஜகவுக்கு வந்தவர். இன்னும் சொல்ல போனா சிவராஜ் சிங் சௌகான் இருக்காருல்ல, அவருக்கு லெஃப்ட் ஹேண்டு, நரேந்திர மோடிக்கு ரைட் ஹேண்டு, அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆனவர். அவரை கொண்டு இங்க மேல்நிலை பொறுப்பாளராக போட்டு அண்ணாமலைக்கு செக்கே வச்சாச்சு பாஜக. அண்ணாமலை சொல்லியும் கேட்காம அவரை தான் உட்கார வைக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் பேச்செல்லாம் எடுபடாதரா சின்ன பையன், வெளியே உட்காடுறான்னு சொல்றதா அர்த்தம். அந்த மாதிரி அவரை உட்கார வச்சுட்டாங்க. அப்படி மேலிட பொறுப்பாளரா அந்த அரவிந்த் மேனன் வந்த பிறகு நம்ம தமிழக பாஜக ஆட்கள்கிட்ட கேட்ட முதல் கேள்வி, யாரா அந்த அமர் பிரசாத் ரெட்டி? யாரா அவன்? இது அவர் ஹிந்தியில கேட்டாரு, நான் தமிழ்ல சொல்றேன். யார் அவன்? உங்க ஸ்டேட்டை பேசாலே அமர் பிரசாத் ரெட்டி தாங்க காரணம். யார் அவன்? அவனை நான் பார்த்தே ஆகணும். இனிமே அவன் கட்சியிலே இருக்கக்கூடாது. அவன் முதல்ல கட்சியிலே இருக்கக்கூடாது, கட்சிக்கு அவனுக்கு சவகாசமே இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் ஃபர்ஸ்ட் சொன்னாரு. அதை மீறியும் சங்கக்கட்டு போய் இந்த அமர் பிரசாத் ரெட்டி அவருக்கு ட்விட்டர்ல நீங்க பார்த்துருப்பீங்க, வெல்கம்லாம் போட்டான். இந்த மாதிரி வாங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம்லாம் போட்டான். இது ஒரு கதை. அதனுடைய நீச்சியா தான் நான் அரசியலை விட்டே போறேன் ஆமா அப்படின்னு போட்ட பதிவு. ஆமா, அமர் பிரசாத் ரெட்டி போட்ட பதிவுக்கான முக்கியத்துவமான ஒரு விஷயம் என்னன்னா இதுதான். இது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப அண்ணாமலை டெல்லிக்கு போறாரு. நேற்று போற இது என்ன அப்படின்னா,
இவருடைய பேச்சை கேட்கல. அதற்கு ஒரு நல்ல உதாரணம் தான் இவர் போடக்கூடாதுன்னு சொல்லி மேலிட பொறுப்பாளராக அரவிந்த் மேனனை போட்டாங்க. அப்படின்னா அந்த பேச்சை கேட்கலாம்னு நடந்தது. அடுத்தது, உனக்கு அரசியலே வேணாம் தம்பி, நீ ஒழுங்கா வேலையை பாரு. தேசிய செயலாளர் எடுத்துக்கு எச் ராஜா இருந்த பதவி, அச்சுராஜா இருந்த பதவி எடுத்துக்கிட்டு அப்படியே அச்சுராஜா மாதிரியே காணாம போயிடு அரசியலை விட்டு. அப்படி சொல்லலை, நான் தான் சொல்றேன். தேசிய செயலாளர் எடுத்துக்கிட்டு உன் வேலையை நீ பாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு நம்ம ஐயா ஒன்று கேட்டிருக்காரு, அண்ணாமலை ஐயா என்ன கேட்டிருக்காருன்னா, அதெல்லாம் முடியாது, என்னை நீங்கள் ராஜ்யசபா எம்பி ஆக்கி எனக்கு ஒரு கேபினெட் மினிஸ்டர் கொடுங்க, நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு ஐயா கேட்டிருக்காரு. ஐயா தானே இவரு நரேந்திர மோடிக்கு செல்லப்பிள்ளை. நரேந்திர மோடி தான் முதல்ல காரி துப்பி இருக்காரு. அவன் பாராளுமன்ற பக்கமே வரக்கூடாது அப்படின்னு இருக்காரு. ஏன்னு நீங்க கேட்பீங்க. ஏன்னா மாநில தலைவரா பொறுப்பு கொடுத்ததுக்கே இவன் சுருட்டுட்டான். இப்ப அது மட்டும் இல்லாம கட்சிக்கு மிகப்பெரிய அளவுல கெட்டப்பரை கொண்டு வந்து விட்டான். இவனும் நாளைக்கு கேபினட் மினிஸ்டரா உட்கார வச்சோம்னா பெரிய அளவுல ஸ்கேம் பண்ணி தெருவில் இழுத்து விட்டுருவான். சத்தியமா தெருவில் இழுத்து விட்டுருவான். தெருவில் இழுத்து விட்டு நம்மளால ஒன்றும் ஆல்ரெடி நமக்கு ஏகப்பட்ட நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட கெட்ட பேரு. இவன் உள்ள வந்தானா மொத்தத்தையும் முடிச்சு விட்டுருவான். இவன் ராசியை சரியில்லாத ராசியா இருக்கு. இவன் எந்த ஸ்டேட்டுக்கு போறாலும் அந்த ஸ்டேட்ல கட்சி பிடிக்குது. இவனை டெல்லி கொண்டு வந்தோம்னா பாஜகவே பிடிச்சிடும். அதனால தம்பி, நீங்க கல்ட்டுக்கு உங்களுக்கு கேபினட் மினிஸ்டர்லாம் கிடையாது, தேசிய செயலாளர் எடுத்துக்க. கௌரவமான பதவி. அச்சுராஜாவே அதுலதான் இருந்தார். அது என்னமோ தெரியல மக்கள், அச்சுராஜாவை பத்தி பேசினா முடியும் சிரிப்பா. அச்சுராஜாவே அதுலதான் இருந்தாரு. நீ அந்த பதவியை எடுத்துக்க, அது சம்பந்தமா பேசணும், கிளம்பி வா அப்படின்னு கூப்பிடவும், என்னடா மாநில தலைவரும் நம்மளை விட்டு போகுது, கேபினட் மினிஸ்டரும் கிடைக்கல, நம்ம வேற தமிழ்நாட்டை காப்பாற்றணும் புருடாலாம் விட்டு வச்சிருக்கோமே, அந்த விரக்தியில தான் இனிமே நான் ஏர்போர்ட்ல பேட்டியே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் ஃப்ளைட்டுக்கு போனது. மாரிதாசும் டெல்லி போயிருக்கிறதா தகவல் வருது. இந்த அதாவது மாரிதாஸ் யாரு அப்படின்னா குருமூர்த்தியோட ஆளு. குருமூர்த்தியை அவனும் பெருசா மதிக்கிறது இல்லை. குருமூர்த்தியை மதிச்ச ஒரே ஆள் மாரிதாஸா தான் இருப்பான் நான் நினைக்கிறேன். தமிழக பாஜகவிலே சத்தியமா சொல்றேங்க, குருமூர்த்திய ஒரு ஆளா மதிச்சது மாரிதாஸா தான் இருப்பான். மாரிதாஸுக்கு குருமூர்த்தி கிட்ட ஒட்டிக்கிட்டான். அதனாலதான் நிறைய கேஸ்ல மாரிதாஸுக்காக வாதாடின வக்கீல் குருமூர்த்தி வச்ச வக்கீல் தான். மாரிதாஸுக்கு பல விதத்துல சப்போர்ட் பண்ணது குருமூர்த்தி தான். அண்ணாமலை மாநில தலைவராக வரதுக்கு முன்னாடியே மாரிதாச மாநில தலைவராக ஆகணும்னு சுத்துனது குருமூர்த்தி தான். ஒண்ணு சரி, அண்ணாமலை மாநில தலைவராக போட்ட பிறகும் மாரிதாச அட்லீஸ்ட் ஜெனரல் செக்ரட்டரியாவது போட்டு கொடுங்க, பொதுச் செயலாளராவது போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் குருமூர்த்தி தான். ஆனா அண்ணாமலை இவனை உள்ள விட்டோம்னா இவன் நமக்கே வீடியோ எடுத்துருவான் அப்படின்ட்டு தான் வேணும்னா மாநில செயலாளர் போட்டு தர, இல்லாட்டினா ஐடிவிக்கு மாநில தலைவர் போட்டு தர. மிஸ்டர் மாரிதாஸ் வெறும் யூடியூபர் தானே, அவருக்கு அது போதும் அப்படின்ட்டு அண்ணாமலை அந்த முட்டலை நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய தடவை. மாரிதாஸுக்கும் அண்ணாமலைக்கும் பெரிய அளவில் முட்டல் இருக்கும். இவன் அவனை போட்டு தாக்கி, இவன் அவனை பத்தி தாக்கி வீடியோ போடுவோம், அப்புறம் ஆஃப் ஆகும், அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும். அதே திரும்பவும் மாரிதாஸை நம்ம கொண்டு தமிழக பாஜகவுக்கு மாநில தலைவர் ஆகிட்டோம்னா கட்சி நம்ம கண்ட்ரோல்ல வந்துடும், பிராமின் கண்ட்ரோல்ல வந்துடும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல குருமூர்த்தி ஒரு பக்கெட் காய் நகர்த்துறதுக்காக தான் மாரிதாஸையும் கூட்டு போய் டெல்லியில் உட்கார வச்சிருக்காரு. மாரிதாஸ் தலைவராக வாய்ப்பு உண்டா? எனக்கு தெரிஞ்சு பெருசா கிடையாது. மாரிதாஸ் டெல்லி எப்படி பாக்குதுன்னா ஒரு யூடியூபரா பாக்குது, இவ்வளவுதான் விஷயம். அது மட்டும் இல்லாமல் மாரிதாஸ் நிறைய இடத்துல பணம் வாங்கினதாக கெட்ட பேர்லாம் மேலே போயிருக்கு. அதனால இதெல்லாம் கணக்குல வச்சு மாரிதாஸை ஒரு பெரிய பொலிட்டிக்கல் லீடரா அவங்க எடுத்துக்கல. யூடியூபர்ப்பா, ஒரு இதை வைப்பார், போர்டை வைப்பார், கிளாஸ் எடுப்பார், வாத்தியார் அப்படிங்கிற ஸ்டாண்டில் தான் டெல்லி பாஜக இருக்கு. அதனால மாரிதாஸ்க்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு நமக்கு அங்கே உள்ள சோர்ஸுகள் நமக்கு சொன்னது. மாரிதாஸுக்கு மாநில தலைவர் ஆகிறதுக்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் என்னடா அந்த குருமூர்த்தி சும்மா நொய்யு அப்படிங்கிறதுனால வேணா மாரிதாஸ்க்கு டெல்லி பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளராக ஒரு பொறுப்பை தரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, அப்ப தமிழக பாஜகவுக்கு யார் தலைவராக வரப்போறாங்க? நயினாரா, வானதியா, தமிழிசையா, கேடி ராகவனா? கேடி ராகவனை போட முடியாதுன்னு சொல்றாங்க. என்னதான் நிர்மலா மாமி சைட்ல ஒத்துவதி சப்போர்ட் பண்ணாலும் இந்த வீடியோ அதிகமாக மாட்டினதுனால பெரிய அளவில் கேடி ராகவனால கையை காலேஜ் சும்மா இருக்கணும். அதனால கேடி ராகவன் வாஷ் அவுட் பார்த்து அங்கே மேலே கேடி ராகவனை பற்றி பேசக்கூடாதுங்கிறாங்க. கேடிஆர் ஜியை பற்றி பேசாதீங்க, ஜிஏபி ஜி வேலையை பண்ண சொல்லுங்க அப்படின்ட்டாங்க.
அடுத்தது இருக்கு, அடுத்த லிஸ்ட்ல யார் இருக்காங்கன்னா தமிழிசை இருக்காங்க. இப்ப நீங்க வந்து கேட்ட பேர்ல தமிழிசை அவர்களை வந்து மாநில தலைவரை கண்டிப்பா இப்ப போட மாட்டாங்க. தமிழிசை ஏன் மாநில தலைவராக போட மாட்டாங்க? ஏன்னா ஏற்கனவே இருந்தவங்க இல்லையா? கவர்னர் பதவியை விட்டுட்டு வந்திருக்கிறாங்க தமிழிசை, அவங்கள மாநில தலைவராக போட மாட்டாங்கன்றீங்களே. நான் வந்து திரும்ப மாநில தலைவராக ஆகுறேங்க, நான் கட்சியை ஸ்ட்ராங் பண்றேங்க அப்படின்னு சொல்லியோ இல்லை அப்படிங்கிறதுக்காகவோ கவர்னர் பதவி விட்டு நம்ம வரல. எனக்கு எம்பி சீட்டு கொடுங்க, நான் நின்று ஜெயிக்கிறேங்க, நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும், நான் வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன், எனக்கு வந்து கேபினெட் மினிஸ்டர் வேணும் அப்படிங்கிற கனவுல தான் அந்த அம்மா வந்து இப்போ கவர்னரை விட்டு வந்தாங்க. வந்து என்னாச்சு, பருப்பு வேகலை, வடை, அதாவது இன்னும் சொல்ல போனால் வடை வேகலை. அப்போ டெல்லி பாஜக என்ன சொல்றது அப்படின்னா, உனக்கு சீட்டு கொடுத்தோம், நீ அதை வந்து நின்று ஜெயிக்கலை, உனக்கு சீட்டு கொடுத்தோம் நின்று ஜெயிக்கலை, நீ அது வேணும்ட்டு தான் அதை விட்டுட்டு வந்த, அதனால உனக்கு வந்து மாநில தலைவர்லாம் கொடுக்க முடியாதுமா, வேணும்னா 2029 மறுபடியும் நீ கேளு, எம்பி சீட்டு தரோம், அதுல நின்று ஜெயிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. வானதி சீனிவாசன் வந்து பெதர் அந்த அம்மா, நான் வந்து மகளிர் அணிக்கு தேசிய தலைவராக இருக்கேன், நாங்கள் பாருங்க அங்கெல்லாம் கத்திக்கிட்டு இருக்கேன், இங்கெல்லாம் கத்திக்கிட்டு இருக்கேன், நல்லா பேசுறேன், எனக்கு ஒரு விஷயம் பார்த்து பண்ணி கொடுங்க சாமிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போ ஆல்ரெடி அண்ணாமலை வந்து பெதர் கவுண்டர் சமுதாயம், இப்போ அண்ணாமலையை தூக்கிட்டு திரும்பவும் கவுண்டர் சமுதாயத்துக்கு கொடுத்தால், ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திரும்பவும் கவுண்டர் சமுதாயத்துக்கு கொடுத்தால் அது வந்து மற்ற சாதிக்காரர்களுக்கு ஒரு விதமான நெருடலை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கத்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த கவுண்டர் சமுதாயத்துல இருந்து அண்ணாமலை எடுத்ததுனால திரும்ப அதே கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த வானதி சீனிவாசனை போட்டா அங்க இருக்கக்கூடிய ஆட்களை கொஞ்சம் கூல் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி சங்கத்துல அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் வந்து கெட்ட பெயர் உண்டு அந்த அம்மாவுக்கு. அப்புறம் இதெல்லாம் தாண்டி அவருடைய அந்த அம்மாவுடைய தம்பி சம்பந்தமான அந்த நிதி சம்பந்தமான கேஸ் வழக்குகள் பிரச்சனைகள்லாம் இருக்கு. இது ஒரு பெரிய அலிகேஷனா இருக்கு. இதுவும் ஒரு பக்கத்து இருக்கு. அதனால அந்த அம்மாவுக்கும் பெருசா கொடுக்கறதுக்கு சங்கம் தயாராக இல்லை தமிழ்நாட்டில். அப்ப யாருக்குன்னா நயினார் நாகேந்திரனுக்கு சங்கம் சப்போர்ட் பண்ணுது. நயினார் நாகேந்திரன் இந்த பதவியை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறாரா? இல்ல. ஏன்? சங்கம் வந்து நயினார் நாகேந்திரனை வந்து மாநில தலைவராக போட்டால் நல்லா இருக்குங்க, செலவு பண்ணுறாருங்க, பண்ணையார் நல்லா பண்ணுவாருங்கன்னு சங்கம் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் அமித்ஷா நேரடியாக கூப்பிட்டு நீ எடுத்துங்கன்னு சொல்லியும் வேணாங்க அப்படின்னு சொல்லி தள்ளி வைக்கிறார். ஏன் தள்ளி வைக்கிறாருன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்டே சொன்னது போல போன எலெக்ஷனில் செலவு பண்ணுறதுக்கு சொத்தை ஃபுல்லாக அடமானம் வச்சிட்டார். ஏகப்பட்ட கடனில் இருக்காரு. திரும்பவும் இந்த ஆள்காட்டி இந்த வந்து துரோகியை கூட நாம சேர்ந்து கட்சி நடத்தினோம்னா நம்மளை ஒன்றும் இல்லாமல் முடிச்சு விட்டுருவானுங்க அப்படின்னு பாஜக ஆட்கள் மேல ஒரு பெரிய வெறுப்புல இருக்காரு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய நோக்கம் மாநில தலைவர் கிடையாது. அவர் நோக்கம் வந்து கேபினெட் மினிஸ்டர். சிஎம் புரோட்டோகாலுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு பதவி தான் கேபினெட் மினிஸ்டர். அவருக்கு அந்த அங்கீகாரம் தான் வந்து பெருசா தேவைப்படுது. அதுக்கு நீங்க இன்னும் 2029 வரைக்கும் உட்காரணும். இப்ப இருந்து 2029 வரைக்கும் உட்காந்துருக்கணும். அதற்கு அவர் தயாரா இல்லை. ஏகப்பட்ட கடன் வேற. அவருடைய பையனையும் அடுத்தபடியாக அரசியல்ல வளர்க்கணும், கொண்டுட்டு வரணும், இன்ட்ரோ பண்ணணும், அந்த வேலையும் அவருக்கு இருக்கு. அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அதிமுக திரும்ப போக முடியாது. ஏன்னா அதிமுகவுக்கு சசிகலா வர்றதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. திரும்ப அங்க போனா செட் ஆகாதுங்கிறதுனாலதான் திமுகவுக்கு அண்ணன் வந்து லைன் கொடுத்துருக்காரு. இப்ப நீங்க வந்து சட்டமன்றத்துல கூட 3/4 மணி நேரத்துக்கு மேல பாஜகவினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருந்தாலும் சிஎம் புகழ்ந்து பேசியிருக்காரு. ஸ்டாலின் அவர்களை கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கு மேல ஸ்டாலின் அவர்களை நயினார் நாகேந்திரன் நேரடியாவே வெளிப்படையாவே புகழ்ந்து பேசியிருக்காரு. இப்படி பல விதத்துல வந்து திமுகவுக்கு லைன் கொடுத்துட்டு இருக்காரு. ஒருவேளை திமுகவில் இணக்கம் ஏற்பட்டு கிரீன் சிக்னல் கிடைச்சால் நயினார் நாகேந்திரன் திமுக போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். திமுக தரப்புல இன்னும் எந்த முடிவும் எடுக்கலையா? இதுவரைக்கும் திமுகவில் இருந்து கிரீன் சிக்னல் வரலை. அதனாலதான் நயினார் நாகேந்திரன் கரண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கரண்ட் சிக்னல் கிடைச்சா திமுகவுக்கு டான் போயிடுவாரு. ஏன்னா நீங்க திமுகவுக்கு போயிட்டீங்கன்னா 2026 நின்று நீங்க வந்து சட்டமன்றத்தில் ஜெயிச்சா எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆயிடலாம். அடுத்தது 2029 வந்து பாராளுமன்ற எலெக்ஷன், அதை வந்து அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்கிற மோட்டிவ்ல இருக்காரு. திரும்ப 2029 உங்களுக்கே தெரியும் பாஜக பெருசா வராது, காங்கிரஸ் கூட்டணி தான் பெரிய அளவில் வரும். அப்ப நம்ம இந்த பக்கம் இருந்தோம்னா அதுலயும் நாம கண்டிப்பா ஜெயிச்சோம்னா கேபினெட் மினிஸ்டர் ஆகிறது வாய்ப்புகள் அதிகம் நினைக்கிறாரு. எது எப்படியோ முதல்ல நமக்கு ஒரு அங்கீகாரம் வேணும், நம்ம முதல்ல சம்பாதிக்கணும். நம்ம ஏகப்பட்ட கடன்ல இருக்கோம். அதுக்கு பாஜக இருந்தா முடியாது. பாஜக வேஸ்ட். ஏன்னா பாஜக இனிமேல் திமுக கூட அதிமுக கூட பெருசா கூட்டணி வைக்காது. அப்படியே வச்சாலும் அவங்க வச்சுக்கிறதுக்கு தயாரா இல்லை. நாம திமுகவா இல்ல அதிமுகவா, ஒன்னு இதுக்கு போகணும். அதிமுக போனா அங்க வந்து சசிகலா வர்றதுக்கான பேச்சுவார்த்தை இருக்கு, நமக்கு அங்க போனா சிக்கல் வரும், பிரச்சனை வரும். அதனால நாம வந்து திமுக போலாம் அப்படிங்கிற நோக்கத்துல நயினார் தரப்பு இருக்காங்க. அதற்கான பேச்சுவார்த்தையை இவர் பேச ஆரம்பித்து இருக்கிறார். அதற்கான சிக்னலை கொடுத்திருக்கார். அதுக்கு திமுகவில் இருந்து இன்னும் எந்த விதமான சிக்னலும் கிடைக்கல. அதனால நயினார் நாகேந்திரன் வெயிட் பண்றாரு. இல்ல ஒருவேளை இங்க திமுகவில் வாய்ப்பு இல்லைன்னா நயினார் நாகேந்திரன் தலைவராக வாய்ப்பு உண்டா பாஜகவுக்கு?
பெதர் காட்சிகள் மாறலாம். ஒருவேளை திமுகவுலையும் வந்து கிடைக்கல, இல்லைப்பா நீ அங்கேயே இருப்பா, நீ ஒன்று இங்கே ஒன்று வந்து ஒன்று இது பண்ண வேணாம்ப்பா அப்படிங்கிற ரீதியில் திமுக வந்து வச்சிக்க விரும்பலன்னா அடுத்த பாஜகவின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தான். எவ்வளவு நாளைக்குள்ள அண்ணாமலை மாற்றப்படுவார்னு எதிர்பார்க்கலாம்? இந்த மாதம் எண்டுக்குள்ள பெதர், இந்த ஆகஸ்ட் மாதம் எண்டுக்குள்ள. ஓகே, இவ்வளவு நேரம் நம்முடைய ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ பெதர்.